இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்னோட முதல் படத்தோட ரிலீஸ் ஆகப்போகுது. 1 வருஷம் முன்னாடி என்கிட்ட யாராவது ஒரு தரமான படத்துல நீங்க ஃபீமேல் லீடா நடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா, இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா, அதுக்கு நான் என்னோட ஸ்டார் டீமுக்கும், என்னோட ஃபேமிலிக்கும் தான் தேங்க் யூ சொல்லணும். அது மட்டும் இல்லாம, என்னோட தாய்மொழியான தமிழ்ல ஒரு படம் பண்றதுக்கும், ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்றதுக்கும் பண்றத நெனச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். Um, I'm gonna make this speech short. I just want to thank a few people. Um, I want to thank my producers, Mr. Rupak and Mr. Sagar from Rice's Productions and Mr. BVS and Prasad sir for giving me this incredible opportunity and for believing in me. Um, இவ்ளோ ஒரு நல்ல படத்துல எவ்ளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணாலுமே, அதுல என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் பர்ட்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. The next most important person I would like to thank is Ilan sir. Um, நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் ஒரு ஆக்ட்ரஸா மாறினேன்னா, நான் இளன் சாரோட கைடன்ஸ்க்கு கீழ தான் நான் ஒரு ஆக்ட்ரஸா மாறினேன்ற மாரி தான் நான் என்னையே பார்க்குறேன். ஸோ உண்மையாவே நான் உங்ககிட்ட இருந்து நெறையாவே கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் இளன் சார். அண்ட் கவின், உங்க கூட நான் நெறைய சீன்ஸ் பண்ணல. பட் ஐ ரியலி வாண்ட் டு சே ட்ரெய்லர நான் உங்களோட தான் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்ப தான் படத்தையே பார்க்க போறேன். கவின், மை ஹியூஜ் கங்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க பெரிய ஸ்டாரா வருவீங்க. உங்க உழைப்புக்காக கண்டிப்பா பெரிய ஸ்டாரா வருவீங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. Without them, I would not be standing here today. I'm very grateful for them for being a rock solid support system to me. So thank you to them. And I also actually want to thank the entire star team for choosing me to be a part of them because um, every day நான் செட்டுக்கு போகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் படம்னால நான் செட்டுக்கு போகும்போது நான் பார்க்கறது என்னன்னா, ஐ சி எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆன் த க்ரூ. இல்லன் சார் சொன்ன மாதிரி படத்தை அவங்களோட படமாவே எடுத்து they put their heart and soul into everything they do for the film. அண்ட் அதை பார்க்கும்போது தான் எனக்கு, ஓ, இதுக்காக தான் படம்லாம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் த டீம் ஃபார் தேர் ஸ்பிரிட். அண்ட் அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த ஃபீலிங்காகவே கண்டிப்பா இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த படம் வந்து அந்த ஃபீலிங் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துப்போம். கண்டிப்பா எல்லாருக்கும் டிரான்ஸ்லேட் ஆகும், ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் படத்தை பாருங்க. ஐ அஷ்யூர் யூ தட் இட் வில் டச் யுவர் ஹார்ட்ஸ்.